போங்க. கேட்க மாட்டேன். இந்த வீட்டுல இருக்கிற மொத்த சதிகாரங்களையும் அந்த தெய்வம் காட்டி கொடுக்க போகுதுன்னு சொன்னே. அடுத்த ஓடுறாங்க. வா போய் பார்க்கலாம். பெட்ரோல் தீர்ந்து போச்ச. எப்படியோ பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். அப்பாடா.
கொலை செஞ்சு அந்த பழிய ஒரு பாம்பு மேல போட்டனே, அதுக்காக தானே என்ன துரத்தேன். வேண்டாம், என்ன விட்டுரு. தம்பி, எங்க அம்மாவை கொண்டது நீங்க. ஆமா ஆமா, நான் தான் உங்க அம்மாவை கொன்னப்பா. என் பாகத்துல கிடைச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு அடிக்கடி உங்க அம்மாட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணேன். கொடுத்து அழுத்து போன அவங்க கடைசியில கையில பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் இரும்பப்பட்டியில பணத்தை பார்த்தேன், கேட்டேன், மறுத்துட்டாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாக பூஜை வழக்கம் போல பண்ணிட்டு அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் விஷம் இருந்த ஊசியில செலுத்தி அவங்க நான் தான் கொலை செஞ்சேன். கொலை செஞ்சேன். தம்பி, அப்ப வெட்டி இருந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பாம்பு அடிச்சு உங்க அம்மா பக்கத்துல போட்டு அவங்க பாம்பு கடிச்சு செத்து போனதா போய் சொன்னேன். எல்லாரும் நம்பிட்டாங்க. அந்த பாவத்துக்கு பழி வாங்கித்தான் இப்போ இந்த பாம்பு என்ன துரத்துது. தம்பி, என்ன மன்னிச்சு ஐயா. தம்பி, வேண்டாம் வேண்டாம், இந்த பாவிக்காரி நீங்க ஆபத்து மாட்டிக்காரு. என்ன மன்னிச்சு மன்னிச்சு. ராஜா, இட்டாருக்கு இட்ட பலன். அத பாடுறா, பார்வதியோட தெய்வம் பரிதாபமா பாக்குறத பாடுறா. அதுக்கு மாத்திரம் பேச தெரிஞ்சா என்ன தெரியுமா சொல்லும்? என் இனத்து பேரை சொல்லி உங்க அம்மாவை கொன்னவரை நான் பழி வாங்கிட்டேன், எனக்கு ஒரு பாவம் தெரியாது, இப்போ என்ன நம்புடா ராஜா, நம்புடா ராஜா, அப்படித்தான் சொல்லும். அத பாடுறா. எங்கடா போயிருக்கோம்? பார்வதியை பார்க்கடா போயிருக்கோம். ஓட தம்பி. ஐயா ராமு, வீட்டுக்கு போறேன், விஷயத்தை கேள்விப்பட்டேன். சுரேஷ பாம்பு துரத்துனா சொன்னாங்களே, அவரு புதவுடையில வந்து செத்துட்டாருங்க. என்னாச்சு தம்பி, என்னாச்சு? நீங்க வாங்க சொல்றேன். பார்வதி, பார்வதி, இந்த ஏழை மேல இறக்கப்பட்டு திரும்பி வந்துட்டீங்களா? நானா வரல, உன் தெய்வம் தான் என்னை வரவழைச்சது. என் தெய்வமா? ஆமா பார்வதி, உனக்கு மட்டும் தெய்வம் இல்லை, இனிமே எனக்கு அது தெய்வம் தான். உண்மையா தான் சொல்றீங்களா? ஆமாமா. தாத்தா, வந்துட்டீங்களா? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அம்மா, உன் மாமியார பொண்ணது நாகம் இல்ல, உன் புருஷனுடைய அண்ணன் தான்றத உன் தெய்வம் காட்டி கொடுத்து அவனை பழி வாங்கிடுச்சுமா. தங்கச்சி, மங்களமான மஞ்சளையும் குங்குமத்தையும் மேனேஜர் செக்ரட்டரி பறிக்க பார்த்தாங்க. உன் தெய்வம் அந்த சதிகார கூட்டத்தையும் அழிச்சிருச்சுமா. தெய்வமே, என் கணவரை என்னோட சேர்த்து வச்சுட்டேன். இந்த காட்சியை நீ பார்க்க வேண்டாமா? எங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டாமா? எங்கப்பா இருக்க? எங்க எங்க? தெய்வமே, உன் பெருமை தெரியாம பித்தனாட்ட உன்னை பேசிட்டேன், இப்ப ஒழுந்துட்டேன், திருந்திட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சு. என் ஆண்டுதல் வீண் போகலப்பா. பாம்புக்கு பால் வார்க்காதேன்னு சொன்ன என் புருஷனை மனம் மாற வச்சு அவரும் என்னோட சேர்ந்து உன்னை கும்பிடும்படியா செய்தியே. இந்த கருணைக்கு நான் என்னப்பா கைமாறு செய்ய போறேன்? பார்வதி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எண்ணில இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து விரதம் இருந்து நாக பூஜை செய்வோம். அதான் அதுக்கு சரியான கைமாறு. சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். மகன் நாகராஜன், அதான் எங்க அம்மா எனக்கு வச்சு பேரு. இனிமே எல்லாரும் என்ன நாகராஜன் தான் கூப்பிடணும். தம்பி, நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. கடவுளை நம்பினோர் கைவிடப்படும்.